வணக்கங்க. என் பேர் ஆர் சரவணபிரபு. கரூர் மாவட்டத்தில் கோடங்கிப்பட்டிங்கிற கிராமத்தில் எங்கள் தோட்டம் இருக்குது. இங்கே நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். எம்டெக் கம்ப்யூட்டர் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங்கில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேன். இது முடிச்சுட்டு ஆட்டோமொபைல் டிசைன் சாஃப்ட்வேர் கம்பெனியில் 6 வருஷம் ஒர்க் பண்ணேன். 2011லேருந்து 2016 வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் 2013 அப்பா தவறிட்டாங்க. அப்பா தவறும்போது இங்கே எங்ககிட்ட ஆடு மாடு குதிரைங்க கோழிங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பண்ணையுமே இருந்தது. அப்பா தவறின டைமுக்கு ரொம்ப தடுமாறிட்டோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, விட்டுட்டு போகிறதா இல்லை இது பண்ணுறதான்னு தெரியாத சூழ்நிலையில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே குறைச்சிட்டு இங்கே வேணுங்கிற வசதிகளை செஞ்சுட்டு 2016 இருந்து நாங்கள் பால் உற்பத்தி ஆரம்பித்தோம். நாட்டு மாட்டு பாலுங்க உற்பத்திங்களை ஆரம்பித்தோம். அது கூடவே செம்மறி ஆடு, சேவல், நாட்டு கோழிங்க, நாட்டு சேவல், இது இல்லாமல் குதிரைங்களும் வளர்க்க ஆரம்பித்தோம். எங்களுக்கு நாட்டு மாட்டு பால் கரூருக்குள்ளார கிளாஸ் பாட்டிலில் கண்டெயின் பண்ணி டெலிவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுக்கு வீடு ஹோம் டெலிவரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது இல்லாமல் நாட்டுக்கோழி முட்டைங்களும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நாட்டு மாட்டு நெய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாட்டு வெண்ணெய்ங்க யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கும் இது கொடுத்துட்ருக்கோம். நாட்டு மாட்டு வெண்ணெய், மாட்டிலேருந்து எடுக்கிற வெண்ணெய் கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் நாங்கள் பிஸ்னஸாக பார்க்கும்போது உங்களுக்கு இது எல்லாமே வந்து ஒருங்கிணைந்த பண்ணையமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெறும் மாடுங்க, வெறும் ஆடுங்க, இல்லை வெறும் கோழி மட்டும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நாட்டு மாடுங்களும் இருக்குது. அதிலேருந்து பால் எடுத்துக்குவோம். அதிலேருந்து பை ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு நெய், வெண்ணெய் அந்த இது எடுத்துக்குவோம். ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யா அதை எடுத்து விவசாயத்துக்கு தேவையான உரங்களுக்கும் அதை யூஸ் பண்ணிக்குவோம். இது செம்மறி ஆடு இருக்குது. செம்மறி ஆடு எங்கள்கிட்ட ஒரு 100 ஆடு இருக்குது. ஒவ்வொன்றுமே வந்து 1.5 வருஷத்துக்கு 2 குட்டி போடுங்க. ஒரு குட்டி ஆவரேஜாக 4000லேருந்து 4500 வரைக்கும் விற்க முடியும். ஒரு 90 நாளில் குட்டி போட்ட இன்னதுலேருந்து உங்களால் எடுத்து வியாபாரம் பண்ண முடியும். உங்களுக்கு தொழில் நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு மாட்டில் இருந்து பாலுன்னு மட்டும் இல்லாமல் மற்ற உபபொருட்களில் இருந்து உங்களால் எடுக்க முடியும். எப்படி பால், நெய், வெண்ணெய் இது எடுத்துகிட்டு போகிற மாதிரி அதே மாதிரி ஆட்டுங்கள்லேருந்து உங்களுக்கு ஆட்டு உரங்களுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். ஆட்டில் புழுக்கையிலேருந்து அந்த உரம் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு கேரளாவில் இருக்கிறதுக்கு டீ எஸ்டேட்டுக்கு, ரப்பர் மரங்களுக்கு உரத்துக்காக எடுத்துக்குவாங்க. நாட்டு கோழியில் உங்களுக்கு வந்து இறைச்சி பர்பஸ்க்காகவும் எடுத்துக்க முடியும். ஆவரேஜாக ஒரு 8லேருந்து 10 மாத சேவை குஞ்சுங்க பட்டான்னு சொல்லுவோம். அந்த 10 குஞ்சுங்களே உங்களுக்கு வந்து ஒரு 2000லேருந்து 2500 ரூபாய்க்கு சேவை குஞ்சுங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி நாட்டுக்கோழி முட்டைங்க ஆவரேஜாக 10லேருந்து 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. இது இல்லாமல் குதிரைங்களும் வச்சுருக்கோம். குதிரைங்க இனப்பெருக்கத்துக்காக வச்சுருக்கோம். ப்ரீடிங் பண்ணிவிட்டு மார்வாரி ஹார்சஸ் இருக்குது. இந்த குதிரைங்களை வந்து பெரிய லெவலில் ப்ரீடிங் பண்ணி தமிழ்நாட்டில் நம்பர் 1 ஸ்டட் ஃபார்மாக பண்ணணுங்கிறது ஒரு பெரிய லெவல் ட்ரீமாக இருக்குது. அப்புறம் இப்போது இளைஞர்கள் நிறையா பேர் வந்து படிச்சுட்டு ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் எங்கள் ஊர் பக்கமே போய் விவசாயம் செய்கிறோம், மாட்டில் பால் உற்பத்தி செஞ்சு நாங்கள் தொழில் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. நிறைய பேர்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. முன்னே இருந்த ஜென்ரேஷனை விட இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் நிறையா பேர் அக்ரிகல்ச்சர் அல்லது லைஃப் ஸ்டாக் ரிலேட்டடாக ப்ரீடிங் பண்ணுறதுல நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட மார்க்கெட் சினாரியோவை நல்லா ஸ்டடி பண்ணிட்டு வரணும். ஏன்னா நிறையா பேர் உள்ள போட்டியில் இருக்கிறாங்க. அதனால் எல்லாருமே வந்து சர்வைவ் ஆக முடியுமாங்கிறதும் ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வரும்போது உங்கள் ஃபேமிலியில் நிறைய அகெயின்ஸ்ட் இருக்கும். நீ படிச்சுட்டு நீ போயிட்டு மாடு மேய்க்கிறியா, அது சரி வராது, நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராதுன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்கங்கிறதையும் கேட்பாங்க. நீங்கள் அப்படி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு தொழிலில் எதிர்பார்க்கும்போது உங்களுக்கு நாட்டு மாடுங்களில் நல்ல தொழில் இருக்குது, செம்மறி ஆடுங்களில் நல்ல வியாபாரம் இருக்குது, நாட்டு கோழிங்கள்லேயும் உங்களுக்கு நல்ல வியாபாரம் இருக்குது. செய்கிறதுக்கு முன்னாடி எது ரிலேட்டடாக செய்ய போகிறீங்கிறத உங்கள் மார்க்கெட்டை நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஸ்டடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நாட்டு மாடுங்கள்லேருந்து நாங்கள் பண்ணுறோம், என்னால் அதிகமாக இடம் இல்லைன்னா நாட்டு மாடுங்களில் பாலோடு நிறுத்திக்காமல் அதோட உபப்பொருட்கள், அதிலேருந்து வர யூரினாக இருக்கட்டும், சாணமாக இருக்கட்டும், இல்லை அதிலேருந்து பால்லேருந்து எடுக்கிற வெண்ணெய், தயிர், மோர், நெய் முதல் கொண்டு எல்லாமே நல்ல டிமாண்டில் இருக்குது. நீங்கள் அதை மார்க்கெட் பண்ணுற விதத்தில் நீங்கள் டைரெக்டாக ரீட்டைல் பண்ணணும். நீங்கள் திருப்பியும் போய் சொசைட்டிக்கெல்லாம் கொடுத்து நமக்கு 26 ரூபா 30 ரூபாவில் கிடைக்கிறதுல எந்த லாபமும் கிடையாது. நீங்கள் எடுத்து மார்க்கெட் பண்ணுறீங்களா, ஒரு நாட்டு மாட்டு 1 லிட்டர்னாலும் 80 ரூபாலேருந்து 100 ரூபாய்க்குள்ளார வைங்க. நாட்டு மாட்டு நெய் 2500 ரூபாலேருந்து 3000 ரூபா வரைக்கும் போகுது. வெண்ணெய் 1800 ரூபாலேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் விற்க முடியுது. நாட்டு மாட்டு சாணி ஒரு லோடு 2000 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. இந்த மாதிரி பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணணும். நாட்டு மாட்டு சாணியிலேருந்து எடுக்கிற விபூதிக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது, நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எடுத்து மக்களுக்கு கொடுக்கும்போது உங்களால் நிறையா ரீட்டைல் பண்ண முடியும். இது வெறும் மாடுங்கள் மட்டும் பண்ணாமல் இன்டகிரேட்டட் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க, ஒருங்கிணைந்த பண்ணையம். அதில் வெறும் மாடுங்களோட நிறுத்திக்காமல் நீங்கள் ஆடுங்களும் சேர்ந்து செய்யலாம், கோழிங்கள் செய்யலாம். இதில் வெளியிலேருந்து பாலை கலெக்ட் பண்ணி ரீட்டைல் பண்ண முடியும்.
இல்லை எங்களால் வந்து இடம் வசதி இல்லை, அதனால எங்களுக்கு வந்து அளவாக தான் செய்ய முடியும்னா செம்மறி ஆடு உங்களுக்கு நல்ல ஸ்கோப் கொடுக்கும். நாட்டு ஆடுங்க இருக்குது, வெள்ளாடுங்கன்னு சொல்லுவோம். வெள்ளாடு வளர்ப்புலேயும் உங்களுக்கு நல்ல காசு இருக்குது. ஆனால் இது முடிஞ்ச அளவுக்கு நீங்களே இளைஞர்கள், நாங்கள் தொழிலை விட்டுட்டு வரோம், நான் படித்தது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, எனக்கு அந்த லைஃப் ஸ்டைல் பிடிக்கல, நாங்கள் திருப்பி ஊருக்கே வந்து எங்கள் சொந்த ஊரில் அம்மா அப்பாவோட இருந்து நான் தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க, அவங்க மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணிவிட்டு உங்களுக்கு லாபகரமாக இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வேலையை விட்டுட்டு வந்துட்டு பிறகு விவசாயத்துக்குள்ளார வாங்க. விவசாயங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு வாழ்க்கை முறை. நீங்கள் இதை தொழிலாக நினச்சி செஞ்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா எடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஐடியில் ஃபிக்ஸ்டு வருமானம் இருக்கும், மாதம் ஒரு 20,000 வரும். இதில் உங்களுக்கு நட்டம் ஆகிறதுக்கு 100க்கு 100% சான்சஸ் ரொம்ப அதிகம். நீங்கள் எடுத்துகிட்டு வந்தோடனே மாடு வளர்ப்பீங்க, மாடு செத்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நோய் வந்ததுன்னா அதோட ப்ரொடக்ஷன் ரேட் ரொம்ப குறைஞ்சி போயிடும். ஆடுங்களுக்கு, கோழிங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து சிக்னஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். லேபர் பிரச்சனை இருக்குது, இயற்கை ஒத்து போகாது, மழை இல்லைன்னா தீவன ரேட்டு எல்லாமே அதிகமாயிரும். இதனால் இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இடத்த ரெடி பண்ணிக்கோங்க, தீவன பற்றாக்குறையை குறைச்சிக்குங்க. ஆள்காரங்க லேபர் இல்லாமல் நீங்களாக தொழில் செய்கிறதுக்கு அதுக்கு ஃபேமிலியோட ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். ஃபேமிலி கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க குடும்பமாக செய்யும்போது உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். இளைஞர்கள் வரது வரவேற்கத்தக்கது, ஆனால் வந்துட்டு தோற்று போகக்கூடாது. யார் வந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு என்ன முயற்சியோ அது முன்னாடியே யோசிச்சுட்டு பிளான் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா விவசாயம் கண்டிப்பாக ஜெயிக்கும்.